உங்க கால தொட்டு கும்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சடோரிங்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா சடன் என்லைட்மெண்ட். भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। சடோரிங்கிறது ஒரு மிகப்பெரிய சூட்சமமான தியான முறை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். குருஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா அவர்கள் 1974ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கிறார். அன்னைக்கு யாருக்கும் தெரியல ஆன்மீகத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ண போறது இந்த குழந்தை தான் அப்படின்னு. ஒரு ஆசிரியனால ஒரு மாணவனோட வாழ்க்கையை மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனா ஒரு உண்மையான குருவால சீடனோட விதியே மாற்றி அமைக்க முடியும். சடோரி, இது ஒரு யதார்த்தத்தை மீறின ஒரு புரிதலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும்னு நம்புறேன். நான் இன்னைக்கு இந்த 8 மணி நேரம் தியானம் உங்களுக்கு இன்னைக்கு வழங்கப்பட இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வேற எந்த விதமான உங்களோட மன பிரச்சனைகளோ உடல் சார்ந்த பிரச்சனைகளோ எதை பற்றின ஒரு கவலையும் இல்லாமல் இந்த தியானத்தை உடல் உணர்வுகளினாலையும் மூச்சு பயிற்சியில் மட்டும் கவனம் செலுத்தி சிறப்பாக இந்த தியானத்தை பண்ணுங்க. தற்போது குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களை அன்புடன் வரவேற்போம்.
என் பேர் ரவிக்குமார். நான் பரமத்திவேலூர் கள்ளிப்பாளையத்துலேருந்து வரேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஷடோர் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலான்னா நான் டாஸ்மார்க்கில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. மறுபடியும் ஷடோர் அப்போ அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. மாஸ்டர் சொல்லியிருந்தேன், சரி இந்த மாதம் வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கடையிலேருந்து அவங்களா லீவ் கொடுக்குறாங்க, உடம்பு தானாக ரெடி ஆகுது. ஷடோரி வந்து எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. எனக்கு இந்த ஷடோரி ரொம்ப மனநிறைவாக இருந்தது. நன்றிங்க ஸ்ரீ. எல்லாருக்கும் நன்றி. ஆனந்தம் பொங்கட்டும். நான் இந்த மாதிரி குருஜிக்கு வந்து நான் என் லைஃப்பில் பார்க்கல. நான் வந்து கேஸ்டில் வந்து முஸ்லீமு. அப்துல் சல்மான் என் பேர். நான் 17 மசீதிக்கு செக்ரட்டரி பிரசிடெண்ட்டாக இப்போ வரைக்கும் இருக்கிறேன். 8 வருஷமாக இருக்கிறேன். ஒரு பெரிய தர்காவுக்கு முத்தலியாக இருக்கேன். 8 வருஷமாக இருக்கிறேன். நான் நல்லா வாழ்ந்து என்னன்னா எனக்கு ஒரே ஒரு குறை, இங்கே வந்து எனக்கு அந்த வலி இப்போ 38 வயசு ஆகுது. எனக்கு வந்து ஒரு 25 வயசுலேருந்து 38 வயசுல எனக்கு அந்த குஷியை கிடைக்கல. ஏன்னா எங்கள் அப்பா இறந்துட்டு, இப்போ ரீசனாக எங்கள் அம்மா இறந்துட்டாரு. அந்த அம்மா அப்பா பாசம் வந்து இந்த குருஜி கிட்ட எனக்கு கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இங்கே ரொம்ப மாற்றங்கள் எனக்கு என் உடம்புல நடந்துச்சு. கண்ணை மூடினா என்னன்னா நான் எதிர்பார்க்காத மாற்றம் ரொம்ப கிடைச்சிச்சு. எல்லாரும் அனுபவம் தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என் வலி ஒரு 70% வெளியே போயிடுச்சு மாதிரி இருக்கு. இங்கே வர்றதுக்கு காசு இல்லை. நான் மொத்தம் 5 லாரி வச்சுருந்தேன். எங்கள் அப்பா பேரில் இப்போ கூட நான் மசீதிக்கு ஃப்ரீயாக 5 சென்ட் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ வந்து 40 லட்ச ரூபாய். இப்போ அவ்வளோ வாழ்ந்து நான் ஒரே பையன். எனக்கு அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, தம்பி இல்லை, அண்ணன் இல்லை, எல்லாரும் இல்லை. இப்போ என் பொண்டாட்டி என் பையன் ஒரு 2 பேர் தான் எனக்கு சொந்தம் பந்தம் எல்லாம். இங்கே வந்த பிறகு தான் உங்களை எல்லாரும் பார்த்த பிறகு எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. எனக்கு அந்த ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணோன்ட்டு என் மனசில் இருக்குது. அது வந்து எந்தவும் பேட் வைப்ரேஷன் என்கிட்ட வராமல் நான் இங்கே வந்துட்டே இருக்கணுன்ற என் கோரிக்கை. அது வந்து அது மட்டும்தான் நான் கேட்குறேன். ஏன்னா என் உடம்புல ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. நைட்டு கூட தெரிஞ்சிச்சு. நைட்டு நான் வந்து படுத்துட்டு இருக்கேன். என் கனவுல வந்து ஐயாவை நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கேன். என் இடுப்பில் ஒரு வலி இருக்குது. நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், என் இடுப்பில் ஒரு வலி இருக்குது. இந்த கால் வந்து மறந்துடுச்சு. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போல, ஒரு மருந்துக்கு போல. என்னை இங்கேருந்து தூக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்த பிறகு எனக்கு அந்த வலி வந்துடுச்சு. என் பையன் என் பொண்டாட்டி தான் என்னை நடக்க கூட முடியல. எங்களை எடுத்துகிட்டு போய் அப்புறமா நான் சொன்னேன், என்னை எடுத்துகிட்டு போய் என் தர்காவில் விடுங்கன்ன உடனே அங்கே வந்து ஒரு அப்பா வந்து என்னை கனவுல என்ன பண்ணாரோ அதே கனவுல வந்து இங்கே நான் நைட்டு படுக்கிறேன். டைம் தெரியல. அந்த நரம்பை பிடிச்சி எனக்கு அந்த வலி தெரிஞ்சிடுச்சு. நான் ஏஞ்சிட்டேன். யாரும் எனக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இவர் வந்து வலி அந்த நரம்பு நான் பார்க்கவும் இல்லை. அந்த வலி எனக்கு அந்த இடுப்பு வலி போயிடுச்சு. நான் இங்கே கிளாஸ்க்கு வரல, ஒன்றும் வரல. அந்த ரூமில் படுத்திருந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த ரூமில் படுக்கும்போது ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் ஆச்சு. என்னன்னு எனக்கே அறியாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப நடந்துச்சு. எனக்கு நடக்கும்போது அப்புறமா அது ஒன்று ஆச்சு. இன்னொரு கனவு அது மறந்துட்டேன். யாரோ ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இவர் மட்டும் எனக்கு கண்ணிலே இருக்காரு. அதுக்கப்புறமா எனக்கு அது மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப காலை தொட்டு கும்பிடுறேன். எல்லாரும் என்னை கூப்பிட்ட மேடமுக்கும் ஐயாக்கு இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சோறு போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஐயா சொன்னாங்க, இரவு வந்து ஒரு அம்மா வந்ததா சொன்னாங்க இல்லையா? அந்த அம்மா பேர் மாயம்மா. அவங்க ஒரு சித்தர். சமாதி ஆகிட்டாங்கன்னு ஜீவா சமாதி அவங்களுக்கு ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது. அம்மா பேர் மாயம்மா. அந்த அம்மா தான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணது நைட்டு. அந்த மாதிரி நிறைய சோல்ஸ், சுப்ரீம் சோல்ஸ் வந்து நிறைய இந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா பேர் மாயம்மா. அதை ஞாபகம் வச்சு. என்ன புண்ணியம் செய்தேனோ